கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் 10ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யாக்கோபு எழுதின திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அலகையை எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையுடைய முழுமையான ஒரு காரியம் என்னவென்றால், கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடிப்போகும். ஆமென். நாம் கடவுளுக்கு பணிந்து வாழ்ந்தால், நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தினால், ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்து வருகிற நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லி வந்தாலே போதும், அலகையை எதிர்த்து நிற்கிற பேராற்றலை, அதிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். அப்படியான அதிகாரத்தை நாம் பெற்று இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே அலகையை நாம் எதிர்க்கும் பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு போராட்டங்களை அலகை கொடுத்து கொண்டுதான் இருப்பான். நம்முடைய உடலிலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் செய்கிற வேலை தொழிலிலே என்று ஏதாவது ஒரு வகையிலே ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு தேவையில்லாத சமாதான குறைவு என்று ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கடவுளோடு நாம் இணைந்து வாழும் பொழுது அவன் எப்பேற்பட்ட போராட்டங்களை நமக்கு முயற்சித்தாலும் அவை எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு அவன் தலையை நசுக்க அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும், நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்த வேண்டும். இந்த அருமையான வார்த்தையை இந்த நாளிலும் நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம். எதை குறித்து நாம் கவலைப்பட கடவுள் நமக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அலகையை எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தையே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம்தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமம். நம் அனைவருக்கும் இயேசு மகாராஜா அவருடைய நாமத்தை கொண்டு அதிகாரம் செலுத்த உரிமை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த உரிமை பெற்ற மக்கள் நாம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை பணிந்து வாழ்வோம். அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். அன்பை விதைக்கும் பொழுது கடவுள் எப்பொழுதும் நம் கூட இருந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் அழகை எதிர்த்து நிற்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த தேவனுக்கே நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர்கள் என்பதை கடவுள் நமக்கு இந்த வார்த்தை மூலமாக உணர்த்தியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்துவோம், கடவுளை உயர்த்துவோம், கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து இது நாள் வரை நமக்கெதிரே யார் இருந்தாலும் இன்று முதல் அவர்கள் அனைவரும் நம்மை விட்டு ஓடி போவார்கள். ஆமேன். God bless you.